வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறதுனால ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன்கிழமை பிறந்தவங்க, 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்க, மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள், புதன்கிழமை பிறந்தவர்கள், மாணவமணிகளுடைய பெற்றோர்கள், இவங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். புதன் பகவானை நினைச்சு நல்ல மாற்றம் இருக்கும், புத்தி தெளிவாகும், திடமாகும். எனவே இந்த பிரார்த்தனையை செஞ்சு பயன்பெறுங்கள். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 பேருக்கும், அதாவது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அஸ்வினி பரணிக்கு சூப்பர், கிருத்திகைக்கு சூப்பரோ சூப்பர், பெண்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கலக்கலான வாழ்க்கை, உங்களுடைய விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள், கலக்குறீங்க. அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லாருக்கும், கிருத்திகையாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், மிருகசீரிடமாக இருக்கட்டும், கலக்கல். குறிப்பாக கிருத்திகைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மற்ற 2 பேருக்கும் நல்லா இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷமான நாள். உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் மனோதிடமும் ஜெயிக்கும். பணம் நல்லா புரளும், நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் உடல் நலத்தில் அகர காட்டணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். அசைவ உணவை தவிர்க்கணும். அளவாக சாப்பிடணும். வண்டி ஓட்டுறது கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 5, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் என்ன தொழில் இருந்தாலும் தேவையற்ற வம்பு வழக்கில் பிரச்சனை வரும். அது பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். மகம் பூரத்துக்கு சூப்பர், உத்தரத்துக்கு சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் இன்னும் சூப்பர். கலக்கலான வாழ்க்கை. பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும். பெண்களுக்கு அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் ஜெயிக்கும். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் அது வெற்றி பெறும். உத்திரம் சித்திரைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்தத்துக்கு இன்னும் நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வேலை, கடினமான உழைப்பு, தேவையற்ற பிரச்சனை, இதனாலெல்லாம் மனசில் கலவரம், சஞ்சலம், சபலம் எல்லாம் வரும். சித்திரையாக இருந்தாலும் சரி, சுவாதியாக இருந்தாலும் சரி, விசாகமாக இருந்தாலும் சரி. எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும்.
ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதமான நாள். அது விசாகமாக இருக்கட்டும், கேட்டையாக இருக்கட்டும், அனுஷமாக இருக்கட்டும், 3 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. உங்களுடைய பலமும் பலவீனம் என்ன? வேகம். ஆனால் இது இன்னைக்கு ஜெயிக்கும். சுறுசுறுப்பு ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும், வழக்கமான உள்பயம் இருக்காது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களும் எல்லா விதக்காரர்களும் என்ன தொழிலில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கோபத்தினால மாட்டிக்குவீங்க. அது மூலமாக இருக்கட்டும், பூராடமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது அபிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரியிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும், வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் நந்தியம் பெருமானே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை கிடையாது, நிறம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்கல். அவிட்டமாக இருக்கட்டும், சதயமாக இருக்கட்டும், பூரட்டாதியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. குறிப்பாக அவிட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற 2 நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிடிவாதம் ஜெயிக்கும், தைரியம் ஜெயிக்கும். பெண்களுக்கு பல வகையிலும் எதிர்பாராத திருப்பங்கள், நல்ல திருப்பங்கள் ஏற்படும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகரிங்க. சந்தோஷம். குறிப்பாக உத்தரட்டாதிக்கு சூப்பர், ரேவதிக்கும் போரட்டாதிக்கும் நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷமான நாள். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லிருந்து 9. நாளைக்கு சஷ்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமான முறையாக வழிபடுறது நல்லது. நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமாக இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ, அல்லது இருவருடைய ராசியுமே கன்னியாக இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமாக இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மிதுனம் கன்னி ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க முத்து மோதிரம் அல்லது மரகத மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. மோதிரத்திற்கு பூஜை பண்ண வேண்டியிருக்கும், கேட்டுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.